நண்பர்களே, என்னுடைய பேர் ஆனந்தாவல். நான் தமிழ் சித்தச்சிட்டுங்கிற யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ நான் போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ என்னுடைய டீட்டெயில்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னுடைய வெப்சைட் tamil.online.com. அதை போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றிகள். இது பார்க்குற நன்றிகள். நாம் இப்போது மேஜர் ஆர்கானா ஹைட்ரோ டாட் பார்த்துட்ருக்கோம். அதில் மேஜர் ஆர்கானா முடிச்சிட்டோம். அது தவிர மைனர் ஆர்கானாவுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தோம். மேஜர் ஆர்கானோட டீட்டெயில்ஸ், மைனர் ஆர்கானோட டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், இந்த மாதிரி நீங்கள் டார்க் கார்டு வச்சு பாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உள்ள விதிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம். அந்த விதிமுறைகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டார்க் கார்டு பார்க்குறவங்களுக்குரிய விதிமுறைகள் என்னென்னா, முதல் விதிமுறை என்னென்னா, மார்பளவு உயரம் கொண்ட மரம் அல்லது பிளாஸ்டிக் அல்லது கல் மேஜரில் தான் வச்சு பார்க்கணும். தரையில் வச்சு பார்க்கக்கூடாது. இது முதல் விஷயம். அப்புறம் பட்டு துணியோ வெல்வெட் துணியோ விரித்து அது மேலே தான் வச்சு தாரக்காடை பார்க்கணும். வெறுந்தரையில் பட்டு துணியோ வெல்வெட் துணியோ விரிக்காமல் பார்க்கக்கூடாது. அந்த வெல்வெட் துணியோ பட்டு துணியோ இருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கலர் சிகப்பு அல்லது பச்சை அல்லது நீல கலர், சிகப்பு கலர் அல்லது பச்சை கலர் அல்லது நீல கலர், 3 கலரில் ஏதோ ஒரு கலர் உள்ள வெல்வெட் துணியோ பட்டு துணியோ விரித்து தான் இந்த டார்க் கார்டை விரித்து பார்க்கணும். விருந்தரில் கண்டிப்பாக விரித்து பார்க்கக்கூடாது. இது முதல் ரூல். ரெண்டாவது ரூல், இடது மூளையை வலது கையும் வலது மூளையை இடது கையும் ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால, வலது மூளையோட இடது கை கனெக்ட் ஆகிருக்கு, இடது மூளையோட வலது கை கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நீங்கள் உணர்வு, உணர்ச்சி, இன்ட்யூஷன், உள்ளுணர்வு இதெல்லாம் வந்து கையாளுறது வலது மூளை தான். அதனால் நீங்கள் இடது கையில் தான் கார்டு எடுக்கணும். பரப்பி வைத்த கார்டுகளில் இருந்து பலன்கள் எடுக்கும்போது கண்களை மூடி இடது கையில் தான் பலன்களை எடுக்க வேண்டும். இடது கையால் தான் எடுக்கணும், வலது கையால் எடுக்கக்கூடாது. கார்டை பரப்பி வச்சுட்டு கண்ணை மூடி கார்டு இருக்கிற பகுதி மேலே இடது கையை அப்படியே கொண்டு போங்க. எந்த இடத்துல இறக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல இறக்கி எந்த கார்டு எடுக்கணும்னு தோணுதோ எடுங்க. இது இடது கையில் தான் எடுக்கணுங்கிறது ரெண்டாவது ரூல். கண்ணை மூடி இடது கையில் தான் எடுக்கணுங்கிறது ரெண்டாவது ரூல். மூணாவது ரூல், நீங்கள் பலங்களுக்கு இந்த மாதிரி கார்டு எடுக்கும்போது, டார்க் சித்தச்சிட்டுகள் எடுக்கும்போது நீங்கள் எந்த கேள்விக்கு ஆன்சர் தேடுறீங்களோ, விட தேடுறீங்களோ அந்த கேள்வியை மனசில் நிறுத்திட்டு தான் அந்த கார்டை எடுக்கணும். கார்டு எடுக்கும்போது உங்கள் மனசில் அந்த கேள்வி இருக்கும். நீங்கள் அதை தெளிவாக குழப்பிக்காமல் 2-3 கேள்வி சேர்த்து கேட்காம ஒவ்வொரு கேள்வியும் சிம்பிளாக எளிமையான கேள்விகளாக, இப்போ கல்யாணம் நடக்க போதா அப்படின்னா கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு கார்டு, கல்யாணம் எப்படிப்பட்ட பொண்ணு கூட நடக்கும், எந்த திசைந்து வருவாங்க, எப்படி வருவாங்க, ஜாதகத்தில் ஒட்டுக்க கேட்குற மாதிரி கேட்காம ஒவ்வொரு கேள்வியும் நான் நடக்குமா நடக்காதான்னு முதல் கார்டு, நடக்கும்னு சொன்னால் எந்த மாதிரி பொண்ணோட நடக்கும்போது ரெண்டாவது கார்டு, அப்போ அவங்க வேலை செய்வாங்களா மாட்டாங்களா மூணாவது கார்டு. அப்படி பிரித்து தான் கேட்கணும். ஒவ்வொரு கேள்வியும் தனித்தனியாக தான் எடுக்கணும். எல்லா கேள்விக்கும் 78 கார்டையும் யூஸ் பண்ணணும். பிரித்து 22 கார்டை மட்டும் யூஸ் பண்ணுறேன், 56 கார்டை மட்டும் யூஸ் பண்ணுறேன்னு யூஸ் பண்ணக்கூடாது. எல்லா கார்டையும் யூஸ் பண்ணணும். அப்படி எளிமையான கேள்வியாக ஒரே தனித்தனியாக நீங்கள் பிரித்து தெளிவாக கேள்வி என்னன்னு மனசில் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா தான் சரியான பதில் வரும். நீங்கள் மனசில் கேள்வி வைக்காமல் சும்மா எடுத்தீங்கன்னா அதுவும் குழப்பமாக தான் வரும். நீங்கள் குழப்பமாக இருந்தால் அதுவும் குழப்பமாக வரும். நீங்கள் எவ்வளோ தெளிவாக கேள்வி கேட்குறது, எவ்வளோ தெளிவாக கேள்வி கேட்குறீங்களோ அவ்வளோ தெளிவாக பதில் வரும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி பதில் எடுக்கிறீங்கிறது, நீங்கள் எந்த மாதிரி கேள்வி வைக்கிறீங்கிறத பொறுத்து தான். நீங்கள் குழப்பமான கேள்வி வச்சா குழப்பமான பதில் தான் வரும். ஸோ உங்கள் கையில் தான். ஸோ எளிமையான கேள்விகளாக கேளுங்க, பிரித்து கேளுங்க. இது மூணாவது. என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதை மனசில் நிறுத்திட்டு கார்டு எடுக்கணும். இது மூணாவது பலன். நாலாவது, பூஜை அறையிலையோ சுத்தமான இடத்துலையோ தான் வைக்கணும். அது கூட அதுக்கு உங்ககிட்ட நீங்கள் ஒரு மரியாதையாக தான் நடத்தணும். அடுத்தவங்க கையில் கொடுக்கக்கூடாது, அடுத்தவங்களை யூஸ் பண்ண விடக்கூடாது.
வண்டி மாதிரி தான், யார் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். அடுத்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்காது. உங்களுக்கு அதுக்கும் ஒரு எனக்கு ஒரு கனெக்ஷன் வேணும். அப்போ தான் நீங்கள் பலன் சொல்கிற அளவுக்கு அது கூட கனெக்ட் ஆனீங்கன்னா தான் அது என்னங்கிறது உங்களுக்கு புரியும். அது என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதை வச்சு நீங்கள் அடுத்தவங்களுக்கு பலன் சொல்ல முடியும். அப்புறம் அலட்சியமாக கால் மேலே கால் போட்டு உட்கார்றது, சும்மா போகிற போக்கில் அலட்சியமாக சொல்கிறது, பலன் சொல்கிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இது 5வது ரூல். அலட்சியமாக பலன் சொல்லக்கூடாதுங்கிறது 5வது ரூல். 4வது ரூல், சித்தச்சீட்டுகளை பூஜை அறையிலேயே சுத்தமான இடத்துல தான் வைக்கணும். அடுத்தவங்க கையில் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு அதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும்னு 4வது ரூல். 5வது ரூல் அலட்சியமாக இருக்கக்கூடாதுங்கிறது. 6வது, நீங்கள் கோபமாவோ சோர்வாவோ இல்லை மனசில் வெறுப்போ யார் கூட சண்டை போட்டு வந்து இருக்கும்போது நீங்கள் நெகட்டிவ் ஃபீலிங்கில் இருக்கும்போது பலன் பார்க்கக்கூடாது. ஸோ உங்களுடைய நெகட்டிவ் ஃபீலிங் அந்த கார்டை எஃபெக்ட் பண்ணி பலன்களில் வர்ற கார்டுகளில் பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அது வாய்ப்பு ஏற்படுத்தினாலும் நீங்கள் சொல்கிற பலன்களில் உங்களுடைய கோபம் பண்ணி தப்பாக நீங்கள் விளக்கம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் நெகட்டிவ் ஃபீலிங்கில் இருக்கும்போது கார்டு பார்க்கக்கூடாது. அதே மாதிரி பௌர்ணமி அமாவாசைங்க மாதிரி நீங்கள் ரொம்ப மிக்ஸ்டு ஃபீலிங்கில் இருக்கீங்க, உங்கள் மைண்டு கிளியராக இல்லைங்கும் போது பார்க்கக்கூடாது. நம்ம மைண்ட் கிளியராக இருக்கும்போது மட்டும் தான் பார்க்கணும். இது 6வது பலன். 7வது, பலன் கேட்பதற்கு ஒரு நண்பனாக ஆலோசனையாக குருவாக தான் நாம் வழிகாட்டியாக உணரணும். நாம் வந்து யாரோ அவர் யாரோ நாம் யாரோன்னா நம்மளுக்கு அவருடைய ஃபீலிங் இதாகாது. நாம் அவங்களுக்கு வழிகாட்டுறோம், அவ்வளோதான். அவங்க நம்ம வழியாக அவங்களுக்கு என்ன வழிங்கிறத நம்மளை ஒரு கரியை வச்சு இறைவன் காட்டாருங்க தான் நாம் ஃபீல் பண்ணிக்கணும். வந்தவருக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த வாழ்க்கை வந்து நம்ம வழியாக சொல்லுதுங்கிறது தான் பண்ணிக்கணும். நாம் ஒரு வெறும் கருவி மட்டும்தாங்கிறத உணர்ந்துக்கணும். இது 8வது. நாம் வெறும் கருவி தான், நாம் பண்ணுறோங்கிறது நம்மளுக்கு ஈகோ அகங்காரம் வந்துச்சுன்னா நம்ம பலன் வந்து தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கடைசி இது வந்து 10வது வந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் பூஜை பண்ணுவீங்களோ பிரார்த்தனை பண்ணுவீங்களோ இல்லை ஏதாவது உங்களுக்குரிய வழிமுறை வச்சுருக்கீங்களோ தியானம் பண்ணுவீங்களோ ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் மனசை காலியாக வச்சுட்டு நீங்கள் கண்ணாடி மாதிரி சுத்தமாக வர்றவங்க என்ன ஃபீலிங் பண்ணுறாங்க, என்ன அவங்க மனசில் என்ன ஓடுதுங்கிறத பார்த்து பலன் சொல்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள் மனசை காலியாக வச்சுருக்கிறது ரொம்ப அவசியம். அதனால் ஒரு காடை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பூஜை பண்ணுறதோ தியானம் பண்ணுறதோ இல்லை குலதெய்வத்தை மனசில் நினச்சி பிரார்த்தனை பண்ணுறதோ ஏதாவது ஒன்று பண்ணி உங்கள் மனசை காலியாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தான் இந்த 10 ரூல்ஸ் தான் இந்த கார்டு பார்க்குறவங்க, கார்டு பார்த்து பலன் சொல்கிறவங்க கடைப்பிடிக்க வேண்டிய ரூல்ஸ். ஸோ நாளையிலேருந்து இந்த கோட் கார்ட்ஸ் 16 கார்டு அரசனரசி தளபதி சேவகங்கிற கோட்ஸ் கார்ட்ஸ் 4க்கும் 16 சேர்ந்து 4 பிரிவுக்கும் சேர்ந்து 16 கார்டு, அப்புறம் 1லேருந்து 10 4 பிரிவுக்கும் சேர்ந்து 40 கார்டு. ஸோ 56 கார்டுடைய பலன்கள், ஒவ்வொரு கார்டுடைய பலன்களையும் நாளையிலேருந்து பார்க்கலாம். இன்னைக்கு சொன்ன ரூல்ஸ் இதோட முடியுது. இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றிகள். ஸோ நாளைக்கு பார்க்கலாம்.